எந்த ஷா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அமித்ஷா இல்ல, அமித்ஷா அப்பாவே வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தமிழ்நாட்டிலே இனி அரசியல் என்பது திராவிட இயக்கத்துடைய 3/4 நூற்றாண்டு கால அரசியலை பார்த்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் 2026 234 நாம ஜெயிச்சாகணும். ஒரு 4 மாத்திரம் விட்டுடலாம். ஏன் தெரியுங்களா? ஒரு எதிர்கட்சின்னு உள்ள இருக்கணும். அந்த 4 ஒரு தகுதியான ஆளுங்களை உள்ள அமைச்சிடலாம். 230 நாமம், 4 அவங்க. அந்த 4ல் கூட ஒன்று கூட பிஜேபி உள்ள வரக்கூடாது. 2 நாளைக்கு முன்னாடி மதுரை நம்ம அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு, நான் தமிழ் படிக்கவில்லை, தமிழ் படிக்காதனால் அவதிப்படுகிறேன், தமிழ்நாட்டின் மீது பற்று அதிகம். என்ன பற்று அதிகம்? இன்னைக்கு உள்ளவே விடக்கூடாது. யார? அமித்ஷாவை. 2200 சில்லற கோடி கல்வி நிதியை இன்னும் தராமல் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிய தர்மேந்திர பிரதானை நாம் கண்டித்து போராட்டம் நடத்தினோம். எப்போ? தலைவர் சொன்ன ஒரு 2 மணி நேரத்தில் 234 தொகுதிகளிலும் ஒன்றியங்களிலும் மிகப்பெரிய எழுச்சியாக அந்த போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு இங்க நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம், ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒன்று மோடியால் இந்த அயன்புரம் பகுதியில் உள்ள பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன், ஏதாவது ஒரு திட்டத்திலே பயனடைந்த ஒருவரை காட்டுங்கள். இந்த திட்டத்திலே மோடியினுடைய திட்டத்தினால் பயனடைந்தார்கள், பாரதிய ஜனதா கொண்டு வந்த திட்டத்தினால் பயனடைந்தார்கள் என்று ஒரே ஒரு திட்டத்தை காட்டுங்கள். இந்திய உபகண்டத்தில் இன்றைக்கு சவுகார்பேட்டையில் கூட சில சேடு பிள்ளைங்க சொல்றாங்க எங்ககிட்ட, ஏ சூப்பர்மேன், ஏ சூப்பர் கிங்னு நம்ம தளபதி படத்தை பார்த்துட்டு சொல்றாங்க. இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தா 50% வட இந்தியர்கள் கூட நமக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்குது. உண்மையா நான் கூட நினைச்சேன் இவங்கெல்லாம் எரித்தனமாக இருந்த காலம் மாறிடுச்சு. நம்ம தளபதி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு போய் பார்க்குறாங்க. நீங்கள் ஒன்றே வேணாம், கிண்டி போங்க. கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் 1000 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுவும் திறந்து வச்சாங்க. இன்னைக்கு போய் பாருங்க அந்த மருத்துவமனை எப்படி இருக்குன்னு. அப்போலோவுக்கு நிகராக இருக்கு. தோ பின்பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் கூட இல்லை, 2.5 கிலோமீட்டர் போனால் போதும். பெரியார் மருத்துவமனை போய் பாருங்க, ஜிஹெச்சுக்கு நிகரா, அப்போலோவுக்கு நிகரா. என்ன குறை இருக்கு? கட்டமைப்பில் என்ன குறை இருக்கு? இந்த டிவியில் மீடியாவில் நைட்டில் பேசுகிறவங்களை பார்க்கும்போது நமக்கு கொதிக்குது. ஏன்னா இவனுங்க பச்சை பொய்யை பேசுகிறான். ஒவ்வொரு பிஜேபிக்காரனும் மீடியாவில் உட்காந்துன்னு தமிழ்நாடு வளர்ச்சி இல்லை, தமிழ்நாடு எங்கே வளர்ச்சி இல்லை, கல்வியில் என்ன வளர்ச்சி இல்லை, கல்வி கட்டமைப்பில் என்ன இல்லை. 11 மருத்துவ கல்லூரிகளை நம்முடைய முதல்வர் இந்த 4 ஆண்டிலே துவக்கி இருக்கிறார். இன்னும் ஒரு 3-4 மருத்துவ கல்லூரிகள் பணி முடிய இருக்கிறது. எதில் எங்கள் கட்டமைப்பு இல்லை? எல்லாத்துலேயும் கட்டமைப்பில் நம்பர் 1. இன்னைக்கு பொருளாதார வளர்ச்சியில் கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் என்பது நம்முடைய தளபதி ஆளக்கூடிய தமிழகம் தான். நம்பர் 1 மாநிலம். எந்த விஷயத்தில் நம்மளால் குறை சொல்ல முடியாது. விடியல் பயணம், இந்தியாவில் எங்கேயாவது பஸ்ஸு எங்கேயாவது ஃப்ரீ இருக்கா சொல்லுங்க? இலவச பயணம், விடியல் பயணம். அதே போல் இல்லத்தரசிகள் இன்னொரு புழுகுறானுங்க. அதாவது 1000 ரூபாய் தகுதி உள்ளவருக்கு அப்படிலாம் கிடையாது. மிகப்பெரிய அளவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க, ரயில்வேல வேலை செய்கிறவங்க, ஒரு ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை வங்கியிலையோ மேனேஜராக இருக்கவங்க, இவங்களுடைய ஒய்ஃபுக்கு எப்படிங்க 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற குடும்பத்தில் 1000 ரூபா உடனே போடணும் கோர்ட்டு கேள்வி கேட்காதா? அதில் ஒரு 5-6 லட்சம் பேருக்கு பெண்டிங் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை நாங்கள். ஆனால் 1 கோடியே 15 லட்சம் பேர் இன்றைக்கி வங்கி கணக்கில் வாங்குறாங்க. வங்கி கணக்கிலே 1 கோடி. எங்கள் தளபதி அதான் சொன்னார், இந்த நிர்மலா சீதாராமனை நம்பி காசை போட்டால் கோவிந்தா போடும் இந்த அம்மா, எஸ்எம்எஸ்ல காசு, அதில் காசு, இதில் காசுன்னு. அதனால் தளபதி தெளிவாக சொல்லிட்டாரு, நான் போடக்கூடிய 1000ல் 1 ரூபாயை கூட மத்திய அரசு உன்னுடைய வங்கியோ எந்த வங்கியாக இருந்தாலும் 1 ரூபாய்க்கு கூட நான் மக்களுக்கு செலுத்தக்கூடிய 1000 ரூபாயை கை வைக்கக்கூடாது என்று உத்தரவிட்ட முதல்வர் நம் முதல்வர். இன்றைக்கு கடந்த செப்டம்பருக்கு முன்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 மாதம், இதில் ஒரு 5, ஒரு 1 இயர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மாதங்களாக நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்மணிகள், இன்றைக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த தாய்மார்கள் இன்றைக்கு 1000 ரூபாயை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல் எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை நம் முதல்வர் தந்து கொண்டிருக்கிறார். காலை சிற்றுண்டி 17 லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள்லாம் இந்த திட்டத்தை பாராட்டுகிறார். காலை வேளையிலே ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு அப்பாவாக, ஒரு தந்தையாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதல்வராக இருக்கிறார். இதே போல ஒவ்வொரு துறையும்
நான் முதல்வன், நான் புதல்வன், தமிழ் புதல்வன். இந்த திட்டங்கள் எல்லாம் இந்திய உபகண்டத்தில் எங்கேயும் இல்லை. கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ +2 முடித்த உடனே அரசு பள்ளியில் படித்து முடித்த உடனே மேலை நாட்டில் போயிட்டு நீங்கள் படிக்கணும்னா கூட நம்முடைய முதல்வர் அவருடைய சொந்த செலவிலே இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசுடைய செலவிலே இன்றைக்கு சின்னவர் உதயநிதியாக இருந்தாலும் நம் தளபதியாக இருந்தால் அந்த மனு கிடைத்தவுடன் இன்றைக்கு அவர்களை மேலை நாடுகளிலே படிக்க வைக்கிறார். இதை விட என்ன வேண்டும்? எல்லா துறைகளிலும் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு குறை சொல்ல முடியாததனால் இங்கே வந்து ஏதாவது ஒன்று பொய்ய சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் எடப்பாடிக்கு சொல்லிக்கிறேன், இந்த அடிமை சாசனத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க. அமித்ஷா சேடு கடையில் அடமானம் போட்டீங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து அடமானம்லாம் போடல. இதுக்கு முன்னாடி வந்து போயின்னு வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தானுங்க, பரவாயில்ல. இப்போ இந்த முறை வந்து தலைமை கழகத்திலேருந்து எல்லாத்தையும் அவன் பையன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அடமானம் போட்டு வித்தாச்சு அதிமுகவை. வேலைக்கே ஆகாது. இன்னும் ஒரு 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவனுங்களே அடிச்சுன்னு சாவானுங்க. தினகரனை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்றான், சசிகலாவை உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு இந்த தாய்த்து விற்கிற பையன் தாய்த்து விற்கிறார் பாருங்க, OPS கலராக. இவர் தான் வந்து கையெழுத்து போட்டவர். எதுக்கு? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை யார் வேணால் எழுதலான்னு கையெழுத்து போட்டவர். 1ஆம் நம்பர் ஆள்காட்டி அவர் கையெழுத்து போட்டதுனால இந்த மத்திய அரசு வேலைகள் பல்வேறு வேலைகளில் வட இந்தியர்கள் வருகிறார் என்றால் OPS தான் காரணம். அதே போல் உதய் மின் திட்டம் இதில் கையெழுத்து போட்டு இவங்க சொல்கிறாங்க கரண்ட் பில்லு ஏற்றுறாங்க. அதே போல் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய வீட்டு வரி உயர்வு, இந்த வீட்டு வரி உயர்வுக்கு இவங்க தான் மத்திய அரசுக்கிட்ட கையெழுத்து போட்டு வந்தாங்க, நாங்கள் ஏற்றுறோம், பொருளாதாரத்தில் உங்களுக்கு பணம் தரணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றி ஆகணும்னு. இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு வருவாங்களா? நாம் ஏதாவது பண்ணால் இன்னும் இதுக்கு எங்கள் ஏற்றின அதையே ஏற்றின. இன்றைக்கு பாருங்கள், எல்லா இடங்களிலும் எங்கேயுமே இப்போ மழை பெரும் 3/4 hour சரியான மழை. அந்த மழையில் கூட இன்றைக்கி தண்ணி வத்தி நிற்கு ஒரு 75% போயிடுச்சு. சரியான மழைனா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மழை இல்லை, பின்னி எடுத்துச்சு. இன்னொரு 1/2 hour பெஞ்சா என்ன? ஆனால் எல்லா இடங்கள்லையும் அந்த மேடல் எல்லாத்தையும் அகலப்படுத்தி மழைநீர் வடிகால்லாம் அகலப்படுத்தி இன்றைக்கு எங்கேயும் தண்ணி நிற்காத அளவுக்கு செஞ்சுருக்கோம். கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை, 234 தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்று முடிவடைந்து விட்டன. இனி எங்கேயும் சொட்டு தண்ணீர் கூட நிற்காது. எனவே பொதுமக்கள் எல்லா துறைகளிலும் நம்முடைய முதல்வர் சாதனை படைத்து வருகின்றார். இப்போ இது தேர்தல் பிரச்சாரமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6 தொகுதி கிழக்கு மாவட்டத்திற்கு பார்த்தீர்களா, 6 தொகுதி. இந்த 6 தொகுதியும் எதிரிகளை வென்று நம்முடைய தளபதியின் காலடியிலே எதிரிகளை டெபாசிட் இழக்க செய்ய வேண்டும். நாம் தேர்தல் பணிகளை இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள், தேர்தல் பணியை அமித்ஷா வந்துட்டா தொடங்கிட்டாங்க. நம்ம அண்ணன் PKS அவர்கள் எப்போதோ தேர்தல் பணி 6 மாதம் முன்னாடியே எல்லா பேசிக்கான பணிகள் எல்லாம் முடித்து விட்டார்கள். எனவே நாமும் இன்றைக்கு இரவு பகலாக பணியாற்றி நம்முடைய தமிழக முதல்வருடைய கரத்திலே 6 தொகுதிகளையும் 234 தொகுதிகளையும் ஒப்படைப்போம். வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.